இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாதத்துல நம்ம தியானிக்க போறதான தலைப்பு என்ன அப்படின்னா, காத்திருங்கள் அப்படின்றது. ஆனா காத்திருங்கள் அப்படின்றது ஒரு வெயிட்டிங் பீரியட். ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணும், அதுக்கு காத்திருக்கணும் அப்படின்றது தான் இதை சொல்லுது. ஆனா இந்த காலகட்டத்துல காத்திருக்கிறது அப்படின்றது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையா காணப்படுகிறது. ஏன் அப்படின்னா எல்லா இடங்களிலும் நமக்கு உடனே எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். துரிதமா எல்லாமே கிடைக்கணும், துரித உணவு, துரிதமா எதுனாலும் நம்மளுக்கு டெலிவரி ஆகுதா அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். எந்த பொருள் வாங்கினாலும் அது நம்மளுக்கு சீக்கிரமா கிடைக்குமா அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். அதே மாதிரி இப்போ நிறைய டெக்னாலஜி ஆனதுனால சில காரியங்களுக்கு இவ்வளவு நாள் தேவைப்படும் அப்படின்றது கூட இப்போ கல்டிவேஷன்ல கூட நிறைய ஃபாஸ்டா அது எப்படி கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்துலயும் ஒரு துரிதமாய் ஃபாஸ்டா நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றதான் குறித்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைகள் ஒரு உலகத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏசாயா 64 அதிகாரம் 4 இப்படியாய் சொல்லுகிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. அப்ப ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்கும் போது நமக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்கள் இதுக்கு முன்னாடி யாரும் கண்டதில்லை, கேட்டதில்லை, அவங்க செவியால கேட்டதே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை, உணர்ந்ததே இல்லை. அப்படிப்பட்ட பெரிய அற்புதமான காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு செய்ய வல்லமையுள்ளா இருக்கிறாரு. அதுக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இந்த நாள்ல நம்ம என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திருங்கள் அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்க போறோம். கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை திடப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். சங்கீதம் 27:14 இப்படியாய் சொல்லுகிறது. அதே மாதிரி சங்கீதம் 31:24, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்ப ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராய் காணப்படுகிறாரு. ஏசாயா 40:33 இவ்வாறு சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயிரை எழும்புவார்கள், ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் அப்படின்றது. அப்ப ஆண்டவருக்கு நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா புது பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்றதான் நம்ம இந்த வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். கழுகுக்கு சமானமான வயதை ஆண்டவர் சொல்றாரு 103 சங்கீதத்துல, கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போலாகிறது அப்படின்னு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கழுகுக்கு சமானமான வாழ வயதை ஆண்டவர் நம்மளுக்கு திரும்ப தருவாராம். கழுகானது தனது 40வது வயதுல அது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கணுமா, மீண்டுமா அது எப்படி வாழணும், நம்ம வாழணும். ஏன்னா அது அதோட உடல் அளவுல அது சோர்ந்து போயிடும். அந்த நேரத்துல அதுக்கு பலன் வேணும் அப்படின்னா அது தனிமையா உயரமான ஒரு கண்மலையில போய் இருக்குமா, தன்னுடைய இறகுகளை அதுவே பீத்து கொள்ளுமா, தனியா இருந்து அந்த இறகுகளெல்லாம் அது பிச்சு போட்டுட்டு அது தனியா 5 மாதம் அளவும் அது வெயிட் பண்ணுமா. அதற்கு அப்புறமா அந்த ஃபெதர்ஸ்லாம் என்ன செய்யும், அது முளைக்க ஆரம்பிக்குமா, அது புது பலன் அடையுமா. இன்னும் 30 வருஷம் அது அதோட ஆயுசு நாட்கள் அது பெருகி அது இன்னும் 30 வருஷங்கள் வாழுமா. இதே மாதிரிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு யாரெல்லாம் காத்திருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சோர்வுகள், அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற பலவீனங்கள், ஒருவேளை வயதான காலங்களாகட்டும் இல்ல இள வயதாகட்டும், நம்மளுக்கு இருக்கிறதான பலவீனங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் பலத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறாரு. உடல் சுகத்தில உள்ள பலனை மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய பலனையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான் இன்னும் அதிகமா ஆண்டவருக்காய் செயல்பட முடியும். இந்த உலக வாழ்க்கையின் ஓட்டத்துல நம்ம ஜெயமாய் முடிக்க முடியும். அப்போ ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு புது பலனை தர வல்லவராய் இருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்ததாக கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 25 சங்கீதம் 3 உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கும் போது நம்ம வெட்கம் அடைய மாட்டோம் அப்படின்றதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22:5, சங்கீதம் 25:20 எல்லாத்துலயும் பார்க்கும்போது அவருக்கு காத்திருக்கும் போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்காக நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு
அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது பலன் மாத்திரம் கிடைக்கிறது இல்ல, நம்ம ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை வெட்கப்படுத்துகிறது போல, நம்ம நிந்தனைக்குள்ள இருக்கிறது போல, நம்மை அவமானப்படுத்துகிறது போல காணப்பட்டாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால நீ வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு தைரியமான ஒரு ஆறுதலான வார்த்தை. அப்போ நம்முடைய வெட்கமான சூழ்நிலைகள் மாறணும் அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக காணப்படணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் புது பலனை தராரு, வெட்கம் அடையாதபடி செய்யறாரு. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியதின் அவசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல எலிசா தீர்க்கதரிசி வந்து இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்றான், பஞ்சமான சூழ்நிலையில உங்களுக்கு வந்து அந்த பஞ்சம் தீரும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மரக்கால் கோதுமை வந்து ரொம்ப சீப்பான விலைக்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது, இன்னும் நம்ம கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ராஜா சொல்றான். ஆனா அவங்க காத்திருந்ததான விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பஞ்சம்லாம் தீர்ந்தது. அவங்களுக்கு வந்து எல்லா ஆகாரங்களும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே லெகுவாக அவங்களுக்கு கிடைச்சது. அந்த பஞ்ச காலத்துல அவங்க போஷிக்கப்பட்டாங்க. அந்த குஷ்டரோகிகள் மூலமா அவங்க நற்செய்தி சொன்னதுனால அந்த காரியம் அவங்களுக்கு வாய்க்க பண்ணினது. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஏற்ற காலங்களில நம்முடைய காரியங்களை சந்திக்கிறவராய் காணப்படுகிறாரு. ஆனா நம்ம காத்திருக்காம இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுல் ராஜா வந்து இஸ்ரவேலின் முதல் ராஜாவா இருந்தார். ஆண்டவர் அவர் அபிஷேகம் பண்ணி ராஜாவா வைத்தாரு. ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னாரு, 7 நாள் நீ இரு, நான் வந்ததுக்கு அப்புறம் பலி செலுத்தலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பதாக அவன் காத்திருக்காம ஆசாரியர்கள் வந்து பலியிடணும். ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி பண்ற வேலையை அவன் வந்து என்ன செஞ்சுட்டான். அதனால அவனுடைய ராஜ்ய பாரத்தை இழந்து போனான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவனை பார்க்கிலும் பலம் அவனுடைய தோழராகிற தாவீதுக்கு அந்த ராஜபாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்கிறவராய் காணப்படுகிறார், நம்மை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார், நம்மை வெட்கம் அடையாதபடி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய தேவைகள், நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நாம் அந்த பலனை பெற்றுக்கொள்வோம். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இவ்வளவு நாளும் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிற என்னுடைய சூழ்நிலைகள்ல நான் கர்த்தருக்கு காத்திருக்கல அப்படின்ற சூழ்நிலை இருந்தா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இப்போ ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் உமக்கு காத்திருக்கும்படியான கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய், புது பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய், நீ புது பலனடைந்திடுவாய். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு அப்படின்னு சொல்லி எங்களோடு பேசுனீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்கிற நன்மைகளை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்காக நீர் விசேஷமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாக நாங்கள் உமக்கு காத்திருந்து புது பலன் பெற்று வெட்கம் அடையாதபடிக்கு எங்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் சவுலை போல ஆண்டவரே நாங்கள் உமக்கு காத்திருக்காதபடி, எங்களுக்கு வந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும்படியாகவும் பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாறும்படியாகவும் உமக்கு காத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு காத்திருக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் தந்தருள்வாராக. ஆமேன்.